சாப்பிட்டான். லடாக் வந்து இங்கேருந்து பார்த்தீங்கன்னா வச்சுக்கோங்கன்னா 60 கிலோமீட்டர் இருக்குது. இந்த போர்டாண்டு ஃபோட்டோவில் எடுத்துக்கினே ஒரு வே கிளம்புறான். இங்கேருந்து ஒன்றுமே முடியல, செம ஆஃப் ரோடு, பயங்கரமாக இருக்கு. வர வழியில் பார்த்தீங்கன்னா வச்சுக்கோங்க கோப்ராவுக்கு ஒரு பேட்ரி ஒன்று காலி, அந்த சில்னஸில் போயிடுச்சு ஒரு பேட்ரி. அது போனால் கேமரா மவுண்ட்டு வச்சுன்னு கீழே வர வந்து போச்சு. ஆஃப் ரோட்டில் எங்கேயும் வீடியோ எடுக்க முடியல, அதனால தான். பாதி ரோடு நல்லா இருக்குது, பாதி ரோடு சரியாக ஆஃப் ரோடு. இன்னும் லடாக் பார்த்தீங்கன்னா ஒரு 55 கிலோமீட்டர் தான். சுத்தமாக டவரே கிடைக்கல. எங்கள் 2 பேர் மொபைலும் சார்ஜர்லாம் இருக்கு, ஆனால் பார்த்தீங்கன்னா சுத்தமாக டவர் கிடையாது. இந்த ஏரியா ஃபுல்லாக டவரே கிடையாதுங்களா. ஆனால் சும்மா சொல்லக்கூடாதுப்பா, இந்த ஏரியாவில் இருக்கிற ஹோட்டல்லாம் பார்த்தீங்கன்னா வச்சுங்க, நாங்கள் போயிட்டு இந்தமாதிரி டவர் கிடைக்கலன்னு சொன்னோம். அவங்க ஃபோன் நம்பர் கொடுத்து நீங்கள் வேண்டதை வாங்கி சாப்பிடுங்க. அது ஒரு நைட்டு ஸ்டே பண்ணோம் ரூமில். ஒரு ஜர்கின் ஒன்று வாங்கிட்டு வந்திருக்கோம். சொல்கிறேன் எல்லாமே சேர்த்து 1800 ஆச்சு. 1800 அது காசே நாங்கள் ஒன்றும் கொடுக்கல. டவர் கிடைக்கிறதில் போய் நீங்கள் ஜிபே பண்ணுறங்க, இல்லை ஒரு நம்பிக்கை அனுப்பிச்சு வருவார் பரவாயில்ல. நிற்கணுமா என்னன்னு தெரியலையா. லடாக்குள்ளே என்ட்ரன்ஸ் ஆக போகிறோம். பாருங்க சரியான ரிவர் கிராஸ் ஆகுது. நீட்டில் தண்ணிலாம் பார்த்தீங்கன்னா வேறு மாதிரி இருக்குது, ஐஸ் மாதிரி. நம்ம கையை விட்டு இப்படி கையேற்றுன்னு வச்சுங்க, ரெட் கலர் ஆகிடுது கையை, அந்தளவுக்கு செவந்துடுது. இதில் பார்த்தலன்னா அவருக்கு எப்படி பார்த்துன்ட்டியா. இப்படி போனல லேக்கு 49 கிலோமீட்ரு ஸ்ட்ரைட்டாக இந்த போட்டுருக்கு. நிற்கணும்னு நினைக்கிறேன். நிற்கணுமா போகணுமா? நம்ம போகலாமா? ஆள் நல்லா பார்த்து வேறு மாதிரி இருக்கிறாங்கப்பா, சூப்பரா. பார்த்தீங்கன்னா வண்டி ஓட்டுறவங்களாம் ரொம்ப கொஞ்சம் சேஃப்டியாக தான் ஓட்டணும். ஏன்னா பார்த்து வச்சுக்க, நாங்கள் நேரத்துலேருந்து இன்றைக்கி எவ்வளோமே பார்த்தோன்னா வர வழியில் மொத்தம் ஒரு 20 வண்டி ஆக்சிடென்ட் ஆகி கிடக்கு. ஆக்சிடென்ட் அப்படியே டர்னிங்கில் அப்படி கவர்ந்துக்கே வீண் போய் கிடக்கு தான் பார்த்தோம் ஃபுல்லாக. 20 வண்டி எப்படி லாரி 20 லாரி கவர்ந்து போயிடுச்சு. அதில் ஒரு 2 இடத்துல 2 லாரி எரிஞ்சே போயிட்டு வந்து ஃபுல்லாக ஆஃப் ரோடு. அதே மழைலாம் பார்த்து வச்சுக்கோங்க, ஒரு இடத்துக்கு ஒரு ஏறு கலராகுது மழை. இப்போ இந்த இடத்துல மஞ்சள் கலராகிற மாதிரி இருக்குதுங்களா, பில்லே இல்லாமல். ஒரு இடத்துல பச்சை பச்சைன்னு இருக்குது, இன்னொரு இடத்துல போனீங்கன்னா ரோஸ் கலராகுது மழையை. வண்டியோட கண்டிஷன் நான் உங்களுக்கு ஒரு சின்னதாக ஒரு ஷார்ட் வீடியோ மாதிரி எடுத்து போகிறோம், பாருங்கள் எப்படி இருக்குது. வண்டி தான் 3000 கிலோமீட்டர் ஆச்சு நோட்டம். இப்போதான் போட்டுக்கிறாங்க ஒரே ரோட் ஸ்ட்ரைட்டாக. நம்ம ரோடு எங்களுக்கு நேரத்துலாம் காய்ச்சின்னு வச்சுக்கோங்க, ஆச்சுன்னு ஓட்டுருப்போம். ஃபுல்லாக ஆஃப் ரோடு. பத்தாத்துக்கு வண்டியில் வர பெட்ரோலே கிடையாது. 450 கிலோமீட்டருக்கு ஒரே ரோடு, எங்கேயும் பெட்ரோல் பங்க் கூட கிடையாது. வீட்டில் வரீங்கன்னா வண்டி டேங்க் ஃபில் பண்ணி வந்துருக்காங்க. இப்போ அட்வென்ச்சர் ட்ரிப்லாம் இருக்குதுங்களா சுற்றி வர மாரி. அந்த வண்டி ஓட்ட மாட்டாங்க, அது புது வண்டி ஓட்டுவாங்கல்ல, அது மிலிட்ரி ஆளுங்களுக்கு இதுவா இது? மிலிட்ரி ட்ரைனிங் எடுக்கிறாங்கள அவங்களுக்கான இடம் போகுது. மிலிட்ரி கேம்ப் போகுது இது ஃபுல்லாக. மிலிட்ரியில் மாதிரி பேர் ஆயுதம் வச்சுருப்பாங்க, டேங்கர் லாரி இதெல்லாம் அதெல்லாம் அவ்வளோ நின்றுங்குது. அதெல்லாம் வீடியோ தான் ரெக்கார்ட் ஆகிக்குதா ரன்னிங்லாம் வேலையெல்லாம் போட்டுருக்காங்க. அதுக்குள்ளே போக அதுலையா கவனிக்கல. ஆஃப் ரோடு இருந்து அதில் போக மாட்டோம் நாங்கள்.
நேற்று ஒரு ஆஃப் ரோட்டில் அடித்தோம். அந்த ஆஃப் ரோடு வீடியோ இருக்குதா இல்லைன்னு தெரில. பைக்கர்ஸ்லாம் இதில் வராங்கப்பா. வராங்க பாருங்க, தெரிஞ்சுங்களா? வராங்களா போகிறாங்களான்னு தெரியல. ஏரியா ஃபுல்லாக மிலிட்ரி கேம்ப் தான். ஃபுல்லாக பாருங்க, வர மாதிரி மிலிட்ரி ஆஃபீஸர்லாம் போகிறாங்க. அங்கே பாருங்க, வண்டியில் கொடியெல்லாம் கட்டின்னு வராங்க. சுதந்திர தினம் அதனால பாருங்கப்பா மாடியா. ஏடிஎம் கண்டுபிடிச்சாச்சு. துட்டு தானே எடுக்க போகிறான். நம்ம அந்த ஆட்டையை போட்டு நம்ம போகிறோம். பவானே ஏன் வரும் வா. மாட்டா இருக்குது நல்லா. 2 பக்கம் மரம், ஜில்லுன்னு காற்று வருது. கொஞ்ச நேரம் வெயில் வச்சுருந்து, கொஞ்ச நேரம் மரம் ஜில்லுன்னு வருது. குளிர் ஆரம்பிக்குதுப்பா. வெயில் பட்டாலே சாரி சில்னஸ் பட்டாலே குளிர் ஆரம்பிக்குது. இன்னும் லேக் எத்தனை கிலோமீட்டர்னு தெரில. 28 நான் போட்டிருந்து. எத்தனை கிலோமீட்டர் இருக்குன்னு தெரியல. வேறு நான் 2 தான் போனோன்னு போட்டிருக்கேன் கூகுள் மேப். நான் கூகுள் மேப்பே பார்க்கல இன்றைக்கி. பேட்ஸ்னு வந்துக்கிறோம். நம்ம ஊர்லாம் பார்த்தோன்னா வீட்டில் வளர்க்குற நாய் மாரி இருக்குது. தெரு நாய் நல்லா பொசு பொசுன்னு இருக்குப்பா. லேக் பார்த்தீங்கன்னா 14 கிலோமீட்டர் தான் இருக்கு. மொத்தம் பாயாவன மாதிரி இருக்குதுப்பா. இந்த இடமே மண்ணு மட்டும் செஞ்சுன்னு வந்துடும் போகுது. மழையே கிடையாது. இதெல்லாம் பார்த்தா தெரிஞ்சுங்களா உங்களுக்கு? நிறைய பேர் இந்த இடத்துல வந்து பைக்கில் எடுத்து தான் ஓட்டிக்கிறாங்க. வெளியூர் ஆள்லாம் வந்துடுறாங்க, ஃபாரின்லாம் வந்துடுறாங்க. அந்த மாதிரி வேகமாக போயிடலான்னு பார்த்தா வண்டியை செல்ல வண்டிக்குதா. வட்டமாக வருவாதா லடாக். ஆனால் இன்னும் 3 கிலோமீட்டர் போட்டிருந்தேன். தெரியலீங்களா? ஒரு பனிக்கட்டி கூட காணோம். பண்ணி தெரிஞ்ச மாதிரி மொத்தம் காய் போய் கிடக்குது. வண்டியை பார்த்தீங்கன்னா கஷ்டப்பட்டு தான் ஏறுது. 6 கீர் 5 கீர் போட்டுனா ஃபுல்லாக முறி பிடிச்சிங்கிறேன். யாரவே இல்லை வண்டி. 4வது கீர் போட்டாலும் யாரில்லை. ஏன்னா அந்தளவுக்கு மூடாக இருக்குது ஃபுல்லாக. இது டவுன். இது கொஞ்சம் இது வேகமாக தான் போவோம். ரேக் இப்படி போட்டுக்குது. இப்படி போகணுன்னு நினைக்கிறேன். ரைட் சைடு. ஸ்ட்ரைட்டா வா. தெரியலையா? கேட்புமா உங்கள்கிட்ட கேட்கலாம். ஆள் யாரும் இல்லை. Left which side? Left. எப்படியா? இப்படியே திரும்பிட்டா? மடியோ
பார்த்தேன்னு தெரில. முன்ன பின்ன இந்த ஏரியாவில் வந்து ஒரு பார்க்க மாதிரி இருந்திருக்கான் எப்படி பார்த்துன்ட்டு.